ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் எனக்கு தெரிஞ்சது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சேனல். எனக்கு தெரிஞ்சது இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டேக்ஸ் வீட்லேயே சிம்பிளாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம டேக்ஸில் ஜஸ்ட்டு ஸ்கெட்ச் மட்டும் போட்டு கலர் பண்ணாமல் நான் ஒரு 3D எஃபெக்ட்டுக்காக இன்றைக்கி சுகரில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஃபுட் கலர் சேர்க்குறேன். என்கிட்ட ஃபுட் கலர் தான் இங்கே இருந்தது. உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் இதை சால்ட்டில் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் நல்லா கல்லாக இருக்கணும். அதே மாதிரி கோலப்பொடிலையும் பண்ணலாம். கோலப்பொடிலையும் நல்லா வரும். அதில் நீங்கள் கோலம் மாவுலேயும் அந்த கலரும் சேர்த்துட்டு அந்த மாதிரி நிறைய கலர்ஸில் கலந்து வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ இதை கலந்து எடுத்துக்கிறேன். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சால்ட் ரொம்ப நைஸான சால்ட் தான் கிடைக்கும். அதில் நீங்கள் கலர் போட்டால் உடனே கரைஞ்சிரும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் இதை எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கிறிஸ்டலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது நல்லா ஷைனிங் கொடுக்கும். இந்த மாதிரி என்கிட்ட ஒரு 4 கலர் ஃபுட் கலர் இருந்தது. அதிலலாம் நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சது, ப்ரைட்டாக. இப்போ டேக் பண்ணுறதுக்காக நான் ஈக்குவல் சைஸில் நீங்கள் என்ன சென்டென்ஸ் எழுத போகிறீங்களோ அந்த லெட்டர்ஸ் எத்தனை லெட்டர்ஸ் வருமோ, இப்போ நான் ஹாப்பி எழுத போகிறேன்னா எனக்கு 5 லெட்டர்ஸ் தேவையில்லையா. ஸோ 5 கார்ட்ஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலே 1 இன்ச் கேப் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அது எதுக்குன்னா பின்னாடி நீங்கள் மடித்து அதை ஒட்டுறதுக்காக. ஒட்டினா தான் உங்களுக்கு அந்த டேக் உள்ளே போட முடியும். ஒரு த்ரெட்டில் இல்லைனா ஒரு வயரில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு மேலே ஸ்பேஸ் வேணும் இல்லையா, அதுக்காக. இப்போ நான் உள்ளே அதில் பென்சில் வச்சு சுருட்டிக்கிறேன். இதுக்கு ஜஸ்ட் பேப்பர் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா செட் ஆகாது. ஏன்னா நீங்கள் க்ளூ போட்டு அதில் அந்த சுகர்லாம் ஒட்ட போகிறீங்க. ஸோ கொஞ்சம் திக்கான பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் சார்ட் பேப்பர் தான் எடுத்துருக்கேன். இப்போ சுருட்டி அதுக்குள்ளே அந்த எண்டில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டிடுறேன். இந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் ஷேர் பண்ண போகிறேன். இது ஏன் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட் ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோன்னா நமக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்மளாக போய் படித்து தெரிஞ்சுக்கிறத விட கேட்டு தெரிஞ்சுக்கும் போது அது இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். ஸோ கண்டிப்பாக எண்ட் வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி எல்லா ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இந்த மாதிரி சுருட்டி ஒட்டி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம லெட்டர்ஸ் அதில் எழுதிக்கலாம். நான் ஹெச் எழுதுகிறேன். இப்போது பிளெயினாக லைனாக எழுதாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்டில் எழுதிக்கோங்க. அப்போ தான் அந்த சைஸுக்கு உள்ளார நீங்கள் அந்த சுகரை ஒட்ட முடியும் க்ளூ அப்ளை பண்ணி. இப்போ அந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த லைன்குள்ளேயே அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவோ இல்லை உள்ளவோ போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேப் சுத்தமாக மாறிடும். என்கிட்ட இருக்கிறது பாயிண்டட் டிப். இந்த மாதிரி உங்ககிட்ட பாட்டில் இல்லைன்னா நீங்கள் ஒரு ப்ரஷ் வச்சு இல்லைனா பேப்பரில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து அதில் தொட்டு ஃபுல்லாக அந்த பாக்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே வர எல்லா வீடியோஸ்லேயும் நான் அந்த வீடியோவில் வர ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, இல்லை நான் சொல்கிற விஷயங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, கூட ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தெரியும்னா நீங்கள் அதை கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நான் பின்டு கமெண்ட்டாக போடுறேன். மற்றவங்களுக்கும் அது படிக்கும்போது தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்து அதை நான் லெவல் பண்ணிக்கிறேன். ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இப்படி பண்ணும்போது நீங்கள் சுகர் போட்டிங்கன்னா ஒரு இடத்துல ஒட்டிட்டு ஒரு இடத்துல ஒட்டாமல் அந்த மாதிரி எதுவும் இருக்காது.
க்ளூ ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நமக்கு சுகரும் வந்து ஃபினிஷிங் சூப்பராக கிடைக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஃபஸ்ட் டைம் நமக்கு பண்ணும்போது தெரியாது. பட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து ஈஸியாகவும் வரும், ப்ராப்பராகவும் கிடைக்கும். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இன்றைக்கி க்ரீன் கலர் போடுறேன் நான். இதில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து மேலே தூவிட்டு தட்டினீங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் விழுந்துடும். அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் வந்து போட்டுட்டு லைட்டாக வந்து அது மேலே அழுத்தி விடுங்க. அப்போ வந்து எங்கேயாச்சும் ஒட்டாமல் இருந்தாலும் அந்த க்ளூவில் நல்லா சுகர் வந்து ஒட்டிக்கும். இப்போ தட்டினீங்கன்னா எல்லாமே கொட்டிட்டு இந்த மாதிரி இருக்கும். எங்கேயாவது எக்ஸ்ட்ரா முன்ன பின்ன இருந்துச்சுன்னா கை வச்சு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி லைட்டாக தட்டினீங்கன்னா எக்ஸ்ட்ரா சுகர்ஸ்லாம் விழுந்துடும். ஸோ நம்மளோட டேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இதெல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சது. அடுத்ததாக வந்து இது எப்படி நம்ம ரோப்லேயோ இல்லை டேப்லேயோ வந்து கோக்கலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இதெல்லாம் நல்லா ட்ரை ஆனால பாருங்கள் எவ்வளோ கிளிட்டரிங்காக இருக்குது. இப்போ இந்த டேக்ஸை வந்து இந்த மாதிரி டேப்பில் இல்லைனா வந்து த்ரெட்டில் நீங்கள் கோக்கும்போது ஒரு சைடு வந்து மறக்காமல் மூடி போட்டு வச்சுக்கோங்க. இன்னொரு சைடில் இந்த மாதிரி குச்சி இல்லைனா ரீஃபில் வந்து கட்டியோ இல்லைனா மாட்டியோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லாஸ்ட் லெட்டர்லேருந்து கோக்க ஆரம்பிங்க. எப்போவுமே ஃபஸ்ட் லெட்டர்லேருந்து கோக்க ஆரம்பிச்சின்னா சில நேரத்தில் ரிவர்ஸில் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி எந்த சைட் ஃபேஸிங்கில் கோக்குறீங்களோ அதே மாதிரி எல்லா லெட்டருக்கும் ரிப்பீட் பண்ணுங்கள். இதெல்லாம் குட்டி குட்டி டிப்ஸ் தான். இந்த மாதிரி கோத்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட டேக் ஈஸியாக ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் செவுத்தில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்படியே கூட லைட்டாக தான் இருக்கும், வெயிட்டும் ரொம்ப பெருசாக இருக்காது. நான் வந்து இது நித்தினோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக யூஸ் பண்ணேன். ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற டேக் எழுதி. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு ஷேட்ஸ் தெரியும், இதில் நல்லா அந்த கிளிட்டர்ஸ் தெரியும். இது வந்து நம்ம ஸ்கெட்சில் எழுதும்போது இந்தளவுக்கு எஃபெக்ட் தெரியாது. அதுக்கு மேலே நம்ம ஒரு விஷயத்தை எஃபர்ட் போட்டு நம்ம கையால் பண்ணும்போது நம்ம பிடிச்சவங்களுக்கு அதோட சந்தோஷமே வந்து வேறு லெவலில் இருக்கும். இது ரொம்ப நாளைக்கு வரும். நீங்கள் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. லெட்டர்ஸை ஷஃபில் பண்ணி நீங்கள் வேறு எதுக்காச்சும் கூட மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நேம்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம் மடித்து. ஸோ இப்போ அடுத்ததாக நம்மளோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் சுகர் பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா 12th செஞ்சுரியில் இங்கிலாண்டில் சுகர் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதை வந்து ஒரு மருந்து மாதிரி ஸ்பைஸ் மாதிரி யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம பட்டை லவங்கம் ஏலக்காய்லாம் எப்படி எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க. அது ஒரு ஸ்வீட்னராக யூஸ் பண்ணலை. அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்ததாக இருந்துச்சு. சுகர்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப பெரிய ஆளுங்க ராயல் பீப்புளுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 18th செஞ்சுரியிலலாம் பார்த்திங்கன்னா இது வந்து மருந்தாக மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. டாக்டர்ஸ் வந்து ப்ரெஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து எழுதி கொடுத்தாங்க சில வியாதிகளுக்கு இது வந்து மருந்தாக. அதுக்கப்புறம் நம்ம மருந்து செய்யறதுக்கும் இதை யூஸ் பண்ணாங்க. இந்த சிரப்ஸ் இல்லைனா வந்து கஷாயம்லாம் செய்யும்போது அதில் கொஞ்சமாக சுகர் சேர்த்து நமக்கு மருந்தும் தயாரித்தாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் 19th செஞ்சுரி வரும்போது தான் சுகரோட ப்ரைஸ் கம்மியாகி டீயில் நம்ம சுகர் சேர்த்துக்கிற பழக்கமே வந்து ஆரம்பிச்சது. அது வந்து இன்றைக்கி வரைக்கும் நமக்கு தொடர்ந்துட்டுருக்கு. நம்ப முடியல. எனக்கும் ஃபஸ்ட்டு படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஸோ அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி சாதாரணமாக நினைக்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பெருசாக இருந்திருக்கு அப்போங்கிறது ரொம்ப அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே நஞ்சாகும்போது சர்க்கரை நீங்கள் அளவாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோடு மீட் பண்ணலாம். பாய் பாய்.